ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மாப்பிள்ள, நீ கடை லீவுன்றதே மறந்துட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுவோ தெரியாது. எப்போனா வாங்கிட்டு வந்து சரி வா. டேய் மாப்பிள்ள, டேய் அமுதா, டேய் டேய் அமுதா, கதவை திறக்கணும் இவ்வளோ நேரமா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன வீடியோ இருக்கலா? ஏய் படுத்துன்னா அப்படியே தூங்கிட்டேன்டா. ஏன்னா பண்ணிட்டு பாப்பா. இன்னைக்கு கடை லீவா, நான் மறந்துட்டேன். உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்குறியா? அப்பல நீ அடிக்க மாட்டேன்னு தெரியும், கொஞ்சம் கேட்டு தானே பார்க்க சொல்கிறேன். டேய் 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 மாப்பிள, டேய் மாப்பிள, டேய் அமுதா, டேய் ப்ரோ, என் பேர் மதி. எங்கள் அண்ணன் பேர் அமுதன். இருக்காரா? ஓ அவன் தம்பியா நீ? உள்ள வா. இப்படி வா. ஏய் மாப்பிள, ஏய் ஏய் மதி, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள்? இருக்கேன்டா. நீ வரேன்னு எது நான் மறந்துட்டேன்டா. பரவாயில்லண்ணா. சரி, வீட்டில் பெரியம்மா பெரியப்பாலாம் எப்படா இருக்காங்க? ஓ அப்போ உன் தம்பி இல்லையா அவன்? டேய் பெரியம்மா பையன்டா. ஓ இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கான்? அதுவானே, எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அவன் நாளைக்கு வரேன்னு சொன்னான். ஆனால் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் நேற்று புக் பண்ணிட்டேன். அதுதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்க முடியுமான்னு அண்ணங்கிட்ட கேட்டேன். அவர் வாடான்னு அட்ரஸ் அனுப்பிவிட்டார். ஓ டேய் கம்முனுறா. டேய் ஆமாம் கேட்டேன்ல, வீட்டில் எல்லாம் எப்படா இருக்காங்க? அம்மாலாம் நல்லா தானே இருக்காங்க. அப்பாவுக்கு தான் உடம்பு அப்படியே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே புரியலண்ணா. சரி சரி விட்றா தம்பி, அப்போல்லாம் உன்னை புட்டுக்கலாம் மாட்டார். டேய் உன்னை கம்முனுன்னு சொல்கிறேன்ல. அட போடா, நானே காலையில் மயக்க போடாமல் தலைவலியில் இருக்கேன். இங்கே வந்து சோக வலின்னு வச்சுட்டு இருக்கேன். அவனை விடுறா மதி, அது அப்படி தான். ஐயோ பரவாயில்லண்ணா, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. சரிம்மா. டேய் யூசஃப், இவன் என் தம்பி மதி. ஊர்லேருந்து ஒரு வேலை சும்மா வந்திருக்கான். அண்ணா ஏய் வாடா. ப்ரோ, என் பேர் யூசப். ஊருக்கு புதுசுன்னு சொல்கிறீங்க, பார்த்து. சரி ப்ரோ. ஏய் வாடா.
டேய் டேய் கிறிஸ்டோ, இவன் என் தம்பி மதி, ஊர்லேருந்து புதுசாக வந்திருக்கான். நீ நம்ம கூட தான் தங்க போகிறான். என் பேர் மதி. ஏய் வாடா. அப்புறண்ணே என்ன உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லை போல்? உனக்கு எப்படி தெரியும்? சார்ஜ் எல்லாம் ஒருத்தர் தும்முதை பார்த்தே பேசிக்கிறோம். அதுவும் கரெக்டாக தான். யூசஃப், அப்புறம் உனக்கும் ஆளுங்களும் அப்பெல்லாம் சண்டை அதிகமாக வருமே, இப்போ என்ன 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க? அதுவாடா, என் ஆள் எல்லா பசங்கிட்ட பேசுவா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அடிக்கடி சண்டையே வரும். ஓ, அப்போ இப்போ அவள் பசங்களோட பேசுறது இல்லையா? இல்லையே, அப்புறம் நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லடா. இது கூட பரவாயில்ல. என் ஆள் வீட்டிலலாம் என்ன நடக்குன்னாலும் ஏதோ குலதெய்வ கோயில் பூசாரிக்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்களாம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு சாமி. டேய் ஏன்டா சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை, இங்கே கல்லை கடவுள்னு சொல்கிறவனை கை எடுத்து கும்பிடுவானுங்க. அதே கல்லுன்னு சொல்கிறவனை கல் எடுத்து அடிப்பானுங்க. அவ்வளோதான் அவனுக்கு. சொசைட்டி எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. பெறா இதெல்லாம் மரம் போயிட்டு போகுது. ஒரு தனி ஆளால் சேர்ந்தது தான் ஒரு வீடு, ஒரு தனி வீடால் சேர்ந்தது தான் ஒரு ஊர், ஒரு தனி ஊரால் சேர்ந்தது தான் ஒரு நாடு. புரியுதா? சுத்தமாக புரியல. நம்ம ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம யாரை குற்றம் சொல்கிறோம்? இங்கே இருக்கிற ஆட்சியை குற்றம் சொல்கிறோம், இங்கே இருக்கிற அதிகாரியை குற்றம் சொல்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பண்ணுற தப்பு நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படியும் தெரிஞ்சாலும் அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே இருக்கிறவங்களாம் அவங்க பண்ணுற தப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணாத வரைக்கும் இங்கே 5 இல்லை 500 வருஷம் ஆனாலும் எதுவும் மாறாது. தாண்டா, இங்கே நம்ம அவங்க வந்த மாதிரி இவங்க வந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நாம் மரம் எதுவும் மாறாதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், போன தீபாவளிக்கு அண்ணன் ஊருக்கு வந்திருந்தாரா? டேய் கமலரா. டே அமுதா, அவர் என்ன சொல்ல வேணாம்னு சொல்கிற? நீ சொல்லுப்பா. டேய் மதி, வேணான்னு சொல்கிறேன்ல. ஏய் அமுதா, அமைதியாரு. ஏய் மதி, நீ சொல்கிற என்ன வச்சுன்னு? அது அன்னைக்கு தீபாவளி நைட்டுக்கு அண்ணன் பக்கத்து வீட்டு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்தார். மத்தாப்பு கொளுத்துன்ற பேரில் கையில் இருந்த ராக்கெட்டையும் சேர்த்து கொளுத்திட்டாரு. ஓ, அப்புறம் அது பயத்தில் ஒத்துடுறப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த அப்பா வேட்டியில் போய் அடிச்சிருச்சு. அட பாவி. அப்புறம் அதுக்கப்புறம் அண்ணன் அந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கறது கிடையாது. அந்த பொண்ணும் வீட்டு வாசலுக்கு அண்ணன் காரி மூஞ்சிலேயே தூக்கிட்டு போயிருக்கு. அண்ணே, ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? சொல்லுப்பா. அண்ணே, உங்கள் நெக் பேண்டில் போடுற பாட்டை கொஞ்சம் சத்தமாக போட்டிங்கன்னா நாங்களும் கேட்போம். வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல.
தங்க தட்ட போல செவ்வரளி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கன்னி புள்ள வச்சுக்கவா வச்சுக்கவா காரக்குணம் எப்படி கிடக்குச்சு? அதை எதுக்கு எடுத்து கீழே ஊற்றிட்டு இருக்க நீ? டேய் விஷம் குடிக்கிறியா? விஷமா? அது எப்படி இதில் வந்துச்சு? ஐயோ யாருக்கே என்ன பிடிக்கலன்னு வேறு ஒரு பையன் கூட போயிட்டால, அதுதான் கலந்து குடிக்க போனேன். சூசைடு பண்ணுறோம் நம்ம, சூசைடு. அடிமச்சான் நல்லா அடி. அதான் உங்களை விட்டு போனேன்னு வச்சுக்கேன், தப்பு தான். நல்லா அடி. அதான் காலையிலே போயிருக்க வேண்டியதான். ஐயோ இவன் வந்தான், இவன் நம்மளை யோசிக்க வச்சான், அதுக்கப்புறம் சிரிக்க வச்சான். இவன் கூட இருக்கிறப்ப தான் நான் பண்ண போகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. அதனால தான் இந்த பாட்டில் ஃபஸ்ட் எடுத்து கீழே ஊற்றுவாங்க. இது என்ன நடந்துட்டு இருக்கு? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அண்ணா ஏண்ணே அது கோச்சிக்காம சத்தம் மட்டும் வைங்க.